வணக்கங்க. நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசுனா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வாங்க, இன்றைக்கி நம்ம வீட்டில் சிக்கன் பிரியாணிங்க. நான் எப்படி செஞ்சேன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு குக்கர் வச்சுங்க. நல்லா 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கலாங்க. கூடவே நல்லா 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய்யும் போட்டுக்கலாங்க. நான் போகிற ஸ்பூன் அளவு போடுறேன். 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கரெக்டாக இருக்குங்க. இதெல்லாம் நல்லா எண்ணெயெல்லாம் காஞ்ச பிறகு இதில் ஒரு பிரிஞ்சி இலை, ஒரு பட்டை, 2 கிராம்பு, எல்லாமே எப்பயுமே போடுற மாரி தாங்க. மசாலா பொருள்லாம் போட்டு ஏலக்காய் இதெல்லாம் போட்டு நல்லா பொரிய விடலாங்க. நல்லா பொரிஞ்ச பிறகு நல்லா நான் ஒரு 200 கிராம் வெங்காயம் எடுத்து வச்சுருக்கேங்க. எடுத்து நல்லா மெலிசாக கட் பண்ணி வச்சுருக்கேங்க. அதையும் போட்டு நல்லா வதக்கிக்கலாங்க. பிரியாணி ரொம்ப டேஸ்ட்டாக வர்றதுக்கு வெங்காயம் எந்த அளவுக்கு வதங்கணுமோ அதுதாங்க டேஸ்ட் கொடுக்கும். கூடவே ஒரு 2 பச்சை மிளகாய் போட்டுக்கலாங்க. பாருங்கள், நல்லா வெங்காயம் நல்லா பொன்னிறமாக நல்லா வறுந்துச்சு. இப்போது நல்லா வறுபட்டு போச்சுங்க. இப்போ நம்ம 2 தக்காளி போட்டுக்கலாங்க. இப்போ நான் செய்கிற அளவுக்கு ஒரு 7 பேர் சாப்பிட்ற அளவுக்கு நான் செய்கிறேங்க. இப்போது நல்லா 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு அதையும் நல்லா பச்சை வாடை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க. கூடவே நல்லா ஒரு கைப்பிடி அளவுக்கு கம்மியாகவே கொஞ்சமாக புதினா போட்டுக்கலாங்க. இப்போ அதையும் வதக்கிட்டுங்க. ஒரு கைப்பிடி அளவுக்கு குறைவாகவே கொத்தமல்லி தழையும் போட்டுக்கலாங்க. எல்லாத்தையும் போட்டு நல்லா கொஞ்சம் நேரம் நல்லா வதங்கட்டுங்க. வதங்கிட்டுருங்க. இப்போ நான் அரிசி எடுத்து ஒரு 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடியே ஜீரக சம்பா அரிசிங்க ஊற வச்சுருக்கேங்க. இப்போது ஒரு 50 கிராம் அளவுக்கு தயிர் விட்டுக்கலாங்க. இப்போது மிளகாய் தூளுங்க, மஞ்சள் தூள், கரம் மசாலா, சிக்கன் மசாலாங்க, எல்லாம் காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கலாங்க. நான் 7 பேர் செய்கிறதுக்கு 2 டேபிள் ஸ்பூனு கரம் மசாலா, 2 டேபிள் ஸ்பூனு மிளகாய் தூள் போட்டிருக்கேங்க. சிக்கன் மசாலா 2 டேபிள் ஸ்பூன் போட்டிருக்கேன். ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் போட்டிருக்கேங்க. போட்டு அதையும் நல்லா பச்சை வாடை போகிற அளவுக்கு நல்லா வதக்கியாச்சுங்க. இப்போ நம்ம எடுத்து வச்சு சிக்கனை போட்டு நல்லா பெரட்டி விட்டுக்கலாங்க. நம்ம இந்த மாதிரி பெரட்டி செய்யும்போது சிக்கனில் நல்லாவே மசாலா ஏறும். நம்ம எடுத்து பிரியாணி சாப்பிடும்போது இந்த கறியில் அப்போ தாங்க நல்லா காரசாரமாக நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. அதனால் நல்லா பெரட்டி கொஞ்சம் நேரம் அப்படியே சிம்மில் வச்சுங்க. நல்லா கொஞ்சம் நேரம் நல்லா வேக வைக்கிட்டுங்க. பெரட்டி நம்ம விட்டுக்கலாங்க. இப்போ பாருங்கள், நல்லா வெந்துக்கிட்டு இருக்குங்க. இப்போ ஒரு 1/2 எலுமிச்சம்பழம் புழிஞ்சு விட்டுக்கலாங்க. அது கூட புழிஞ்சு விட்டு நல்லா கிளறி விட்டுங்க. இன்னும் கொஞ்சம் நேரம் நல்லா அடுப்பை சீரான தீயிலே இருக்கட்டுங்க. நல்லா கொஞ்சம் நேரம் வேகிற அளவுக்கு நம்ம வச்சுக்கலாங்க. ஒரு டம்ளர் அரிசிக்கு 1.25 டம்ளர் அளவுக்கு தண்ணி அதேமாரி கலந்து விட்டுருக்கேங்க. இப்போது நல்லா தண்ணி நல்லா கொதிக்குதுங்க. கொதி வந்த பிறகு போட்டோம்னா அரிசி நல்லா குழையாதுங்க. நல்லா வரையாக இருக்கும். ஊற வச்சு செய்யும்போது நல்லா பிரியாணி நல்லா சாஃப்டாக இருக்குங்க. நல்லா உப்பு, அதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாங்க. உப்பு போட்டு நல்லா கறி உடையாத அளவுக்கு மெதுவாக நல்லா பெரட்டி விட்டுக்கலாங்க.
விரட்டி விட்டுட்டுங்க திரும்பவும் நல்லா கொதி வர்ற அளவுக்கு ஆன பிறகு நம்ம குக்கரை மூடலாங்க. குக்கரை மூடி விசில் விட்டுக்கலாங்க. இப்போ பாருங்கள், நான் விட்டேன் 2 விசில் தாங்க விட்டேன். இப்போ பாருங்கள், பிரியாணி நல்லா வெந்து நல்லா அழகாக பூ மாதிரி இருக்குது பாருங்கள். ஒரு அரிசி கூட உடையலைங்க. சூப்பராக இருக்குது பாருங்கள். மேலாக கொத்தமல்லி தழையை தூவிக்கலாங்க. இப்போ நமக்கு இலை போட்டாச்சுங்க. அது கூடவே நம்ம இப்போ பிரியாணி வைக்கலாங்க. பிரியாணிலாம் இலையில் சாப்பிடும்போது அது ஒரு தனி டேஸ்ட்டு தாங்க. இப்போ பிரியாணி வச்சுக்கலாங்க. பிரியாணி கூடவே முட்டைங்க, வெங்காயத்தை பிச்சிரிங்க, இதெல்லாம் வச்சு நம்ம சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருங்க. இப்போ நமக்கு பிரியாணி ரெடி.